இப்போ உங்க முன்னாடி அந்த கொலைகாரன் யாருன்னு இவங்க சொல்லணும். நீங்க சொல்ல வைக்கிறீங்க. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். துர்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு அவங்க இல்ல. துர்கா, நீங்க சொல்லுங்க, அக்யூஸ்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல சார், இன்னும் என்கொயரி தான் போயிட்டு இருக்கு. இல்ல கமிஷனர், இவங்க உண்மையை மறைக்கிறாங்க. கொலைகாரன் யாருன்னு இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கொலைகாரனை பிடிக்க பொறி வச்சு தனியா போயிருக்காங்க. அந்த சமயத்துல என் ஆட்கள் அங்க போனதுனால கொலைகாரனை தப்பிக்க விட்டுருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க துர்கா? சார், குற்றவாளி யாருன்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது சார். சந்தேகப்பட்டு நான் பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக ஃபோர்ஸ் கூட இல்லாம நான் மட்டும் தனியா போனேன். ஆனா எனக்கே தெரியாம இவரோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அப்ப நடந்த சம்பவத்துல கொலைகாரன் தப்பிச்சிட்டான். இல்லவே இல்ல சார். எங்க என்னோட ஆட்கள் கிட்ட கொலைகாரன் மாட்டிக்க போறான்னு சொல்லி இவங்க அவனை தப்பிக்க விட்டுருக்காங்க. அப்படிலாம் இல்ல சார். ஆரம்பத்துல இருந்தே நான் இந்த கேஸ விசாரிக்கிறதுல இவருக்கு விருப்பமே இல்ல. அதனால்தான் இவர் என் மேல குற்றம் சாட்டுறாரு. ஆரம்பத்துல இருந்து உனக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் நீ இந்த கேஸ நேர்மையா விசாரிக்கல. சார் அப்படியெல்லாம் பேசாதீங்க. துர்காவோட நேர்மையை சந்தேகப்படாதீங்க. அப்படின்னா இந்நேரம் கொலைகாரனை இவங்க கண்டுபிடிச்சிருக்கணும்ல சார். ஏன் கண்டுபிடிக்கல? சார், இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் நான் உங்ககிட்ட சப்மிட் பண்றேன். நீங்களே வேணா செக் பண்ணிக்கோங்க சார். இங்க பாருங்க துர்கா, உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. குற்றவாளியை எப்ப கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுங்க. உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க, நான் சிபிஐக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன். சிபிஐ கைக்கு போனா சூர்யா மாட்டிப்பாரே. என்ன துர்கா யோசிக்கிறீங்க? சார் சார், எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க. நான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறேன். இங்க பார், லாஸ்டா உனக்கு ஒரு வாரம் தான் டைம். அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஏன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஃபைனலா உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம். குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்தணும். கண்டிப்பா சார். எனக்கு ஒரு 1 வீக் மட்டும் கொடுங்க போதும். நான் குற்றவாளியை கைது பண்ணிடுறேன். வரேன் சார். போயிட்டு வாங்க. நான் வர்றேன். ஓகே சார். இன்ஸ்பெக்டர் மேடம், ஒரு வாரத்துக்குள்ள நீ குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறையோ இல்லையோ, நான் கண்டுபிடிப்பேன். உன் கண்ணு முன்னால அவனை கொலை பண்ணுவேன். என் மகனை இழந்து நான் வேதனைப்படுற மாதிரி அவனை பறி கொடுத்துட்டு அவன் மொத்த குடும்பத்தையும் வேதனைப்பட வைப்பேன். அதுதான் நான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. மினிஸ்டர் மகன் இறந்து கடந்த இடத்துல எடுத்த போட்டோஸ் எல்லாம் இதுல இருக்கு மேடம். அந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் லிஸ்டும் இதுல இருக்கு மேடம். செக் பண்ணிக்கோங்க மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சு. அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து அமித்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் மேடம். சொந்த ஊருக்கு போகிறேன், இனிமேல் வரமாட்டேன்னு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. அமைச்சர் மகன் கொலை நடந்த இடத்துல கிடைச்ச 2 கைரேகையில ஒரு கைரேகை சூர்யாவோட கைரேகைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ கொலை நடந்த இடத்துல சூர்யா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கொலை நடந்த இடத்துல ஒரு பொண்ணோட கைரேகையும் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? சூர்யா, அந்த பொண்ணு, அமைச்சர் மகன். இவங்க 3 பேருக்குள்ள என்ன சம்பந்தம்? சூர்யா எதுக்காக அந்த இடத்துக்கு போனோம்? நிச்சயமா சூர்யா கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லலாம்ல. அவர் ஏன் எதுவும் சொல்லல? எப்ப என்ன கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லல.
எவிடன்ஸ் எல்லாம் ஒண்ணு விடாம அழிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த கேஸோட விசாரணை அதிகாரி நான் தானே தெரிஞ்சோம். சூர்யா எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கணும்? ஒண்ணுமே புரியல. இப்போதைக்கு சூர்யா கிட்ட டைரக்டா விசாரிக்க முடியாது. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான். சூர்யா எதுக்காக அந்த இடத்துக்கு போனாரு, சூர்யாக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்சாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்றது? கைரேகையில இருக்கிற அந்த பொண்ணு யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்றது? இது வரைக்கும் சூர்யா எடுத்துக்கிட்ட ரூட்ல தான் நாமளும் இப்ப போயாகணும். ஹலோ, குட் மார்னிங். குட் நியூஸா? என்ன சொல்றீங்க? அப்படியா? வெரி குட். கமிஷனர் எனக்கு ஒரு வாரம் தான் டைம் கொடுத்திருக்காரு. இந்த ஒண்ணு போதும், அக்யூஸ்ட கன்ஃபார்மா பிடிச்சிடலாம். சரி, நான் இப்ப அங்க கிளம்பி வந்துடுறேன். நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சிட்டா போதும், இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி தான். இந்த மினிஸ்டர் தலைவலியில இருந்து தப்பிச்சிடலாம். இதோ நான் கிளம்பிட்டேன், வந்துடுறேன். எங்க நான் கிளம்புறேன். இல்ல துர்கா, யார் கூட போன்ல ஒரே பரபரப்பா இருக்கியே? நீ வேற ஏதோ மினிஸ்டர் பத்தி பேசிட்டு இருந்த. அது ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கிற அந்த மினிஸ்டர் மகன் கொலை கேஸ் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. கேஸ் முடிவுக்கு வரப்போதுன்னா நீ கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டியா? ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்ச மாதிரி தாங்க, நெருங்கியாச்சு. என்ன துர்கா சொல்ற? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ ஒவ்வொரு தடவையும் இப்படித்தானே சொல்லிட்டு போற. ஆனா நீ இது வரைக்கும் கொலைகாரனை கண்டுபிடிக்கல. இந்த தடவை கண்டிப்பா அப்படிலாம் நடக்காதுங்க. கொலை நடந்த இடத்துல ஒரு பொண்ணோட கைரேகையும் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டியா? இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணு அமைச்சர் மகனோட பேசிட்டு இருந்தத ஒருத்தன் பார்த்திருக்கான். அத வச்சு அந்த பொண்ணோட அடையாளத்தை அந்த ஆளு சொல்ல சொல்ல டிராயிங் பண்ணி உருவத்தை வரைஞ்சு கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொண்ணு கிடைச்சிட்டா போதும், கூட இருந்த இன்னொரு ஆள் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க, நான் கிளம்புறேன். சூர்யா, நான் கிளம்புறேன். சரி, ஓகே. துர்கா சொல்ற மாதிரி அடையாளத்தை வச்சு டிராயிங் பண்ணி குந்தவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த கேஸ்ல நான் மாட்டிக்கிட்ட கூட பரவாயில்ல, குந்தவை மாட்டிக்க கூடாது. குந்தவை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என்ன சூர்யா கால் பண்றாரு? ப்ளீஸ் குந்தவை, சீக்கிரம் கால் அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ குந்தவை, நீங்க வீட்ல இருக்கீங்க? ஆமா, நான் வீட்ல தான் இருக்கேன். என்னங்க ஏதோ டென்ஷனா பேசுற மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் அதை நேர்ல வந்து என்னன்னு சொல்றேன்.
இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு உடனே வாங்க. என்ன ஆச்சு சூர்யா? இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? வலசராகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. அங்க எல்லாமே நம்ம நேர்ல பேசிக்கலாம். ம் சரி வந்துடுறேன். ஓகே. அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அந்த மெரூன் கலர் கார் இருக்குல்ல, அவங்களே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். சூர்யா நிச்சயமா இப்ப அந்த பொண்ணை பார்க்க தான் போயிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூர்யா எதுக்கு இங்க வர சொல்லி ஃபோன் பண்ணாரு? ஃபோன்ல வேற ஏதோ டென்ஷனா பேசின மாதிரி இருந்ததே. என்ன விஷயமா இருக்கும்? மினிஸ்டர் பையன் கேஸ் விஷயமா ஏதாவது இருக்குமோ? சூர்யா உட்காருங்க உட்காருங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். ம் ஓகே. யுவர் ஆர்டர் சார். குந்தவை, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல ஒன்னும் வேண்டாம். ஆ சரி, 2 காஃபி கொண்டு வாங்க. ஷோர் சார். ஃபோன்ல ஏதோ டென்ஷனா பேசின மாதிரி இருந்துச்சு. என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாம், பிரச்சனை தான். மினிஸ்டரோட மக இறந்த இடத்துல ஒரு ஆணோட கைரேகையும் ஒரு பெண்ணோட கைரேகையும் இருந்ததா துர்கா சொன்னா. அது உங்க கைரேகையும் என்னோட கைரேகையும் தானே இருக்கும். கைரேகை யாரோடதுன்னு துர்கா கண்டுபிடிச்சிட்டாளா? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அதை இன்னும் கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் இறங்கியிருக்கா. சார் வைங்க, எடுத்துக்கோ. சம்பவம் நடந்த அன்னைக்கு மினிஸ்டர் மகன் கூட உங்களை யாரோ ஒருத்தன் பார்த்துருக்கான். ஆனா அது நீங்க தானே துர்காக்கு தெரியாது. உங்களை பார்த்த அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அவன் சொல்ற அடையாளத்தை வச்சு டிராயிங் பண்ணி அந்த கைரேகைக்கு சொந்தமான பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க போறதா துர்கா என்கிட்ட சொன்னான். இங்கதான், இங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். இதுக்கு தான் நான் அப்பவே துர்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொன்னேன். நீங்க தான் சொல்ல வேணான்னு தடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க, அதனால உங்களுக்கு எனக்கு துர்கா 3 பேருக்குமே பிரச்சனை. இப்போ ஒன்னும் கெட்டு போகல. என்ன நடந்தாலும் சரி துர்கா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடலாம். இந்த கேஸ் வேற யாராவது கைக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, துர்கா கைக்கே வந்திருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் துர்காவை பார்க்கும்போது அவகிட்ட உண்மையை மறைக்கிறோம். நேர்மையா இல்லங்கிற குற்ற உணர்ச்சி மனசுல ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. துர்கா முகத்தை பார்த்து கூட என்னால பேசவே முடியல. இங்க பாருங்க, உங்க சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது குந்தவை. அதே சமயம் நானும் துர்காவுக்கு உண்மையா இருக்க முடியலையேங்கிற கில்ட்டியில தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இறந்து போனது மினிஸ்டரோட மகன். அவனோட சாவுக்கு நீங்களோ நானோ காரணமே இல்லை. ஆனா இந்த கேஸ்ல நாம சம்பந்தப்பட்டிருக்கிறது வெளியே தெரிஞ்சா மினிஸ்டர் சும்மாவே இருக்க மாட்டார்.
ஏற்கனவே துர்கா மேல கோவத்துல வேற இருக்காரு. அதனால அவர் துர்கா மேல தான் ஆத்திரத்தை காமிப்பாரு. துர்காவை பழிவாங்க அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்க கல்யாண வாழ்க்கையே பாதிக்கப்படும். அதனால முதல்ல உங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் துர்கா கிட்ட நடந்ததெல்லாம் நானே போய் சொல்லிடுறேன். நீங்க முதல்ல காஃபி குடிங்க. சூர்யாக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே. யார் அந்த பொண்ணு? சரியா தெரிய மாட்டேங்குதே. சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச கைரேகை குந்தவை அக்காவுதா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? தேங்க்யூ. ஷோர் சார். குந்தவை, இதை சொல்லதான் உங்களை வர சொன்னேன். போலாமா? போலாம். குந்தவை ஒரு நிமிஷம். அப்புறம் இந்த கேஸை பத்தி நினைச்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சந்தோஷமா உங்க கல்யாண விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. கேஸை பத்தி நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரி. இருந்தாலும் துர்காவை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. உங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். துர்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஆமா, நீங்க மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? இல்ல. அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க. ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி நடந்துக்கோங்க. சரி, வாங்க உங்களை ட்ராப் பண்றேன். இல்ல, நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். நீங்க போங்க. சரி, ஓகே, நான் வரேன். மினிஸ்டர் மகன் கொலை கேஸ்ல சூர்யாவும் அக்காவும் எப்படி இன்வால்வ் ஆனாங்க? இவங்களுக்கும் மினிஸ்டர் மகனுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. இப்ப அக்கா கோயிலுக்கு தானே போறான். ஃபாலோ பண்ணி போறேன். அம்மா தாயே, மினிஸ்டர் பையன் கொலை கேஸ்ல சூர்யாவும் நானும் எப்ப மாட்டிக்க போறோமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருக்கேன். இப்போ என்னோட பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. துர்கா கிட்ட உண்மையை சொல்லிடலான்னா சூர்யா சொல்ல வேணான்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னை பார்த்த யாரோ ஒருத்தர் அடையாளம் சொல்லி அவங்க சரியா படம் வரைஞ்சிட்டா துர்கா அந்த போட்டோவை வச்சு என்கிட்ட வந்து விசாரிச்சா என்ன பண்றது? நடந்ததை ஒண்ணு விடாம துர்கா கிட்ட நான் சொல்ல வேண்டி வருமே. மந்திரி மகன் கொலை விஷயத்துல நான் சம்பந்தப்பட்டிருக்கிறது தெரிஞ்சா கல்யாணத்துல பிரச்சனை வரலான்னு சூர்யா யோசிக்கிறது சரிதான். ஆனா துர்கா கிட்ட இதை மறைக்கிறது எனக்கு என்னமோ சரியா தோணல. ஒரே குழப்பமா இருக்கு. என் குழப்பத்துக்கு நீதான் பதில் சொல்லணும் தாயே. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते श्रीसृष्टिविनाशानं शक्तिबोधे सदातने गुणासरये गुणामाये नारायणि नमोऽस्तुते. துர்கா, என்ன துர்கா திடீர்னு கோயிலுக்கு வந்திருக்க? உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? என் கூட வா, சொல்றேன்.
துர்கா ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டுட்டு யோசனையில இருக்க. என்ன விஷயம்? இது நாள் வரைக்கும் நீ என்கிட்ட எந்த உண்மையும் மறைச்சதே இல்லக்கா. உன் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். மேகலாவும் மாதவியும் என் அக்காவா நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நான் உன்னை என் கூட பிறந்த அக்காவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் என்ன உன் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைக்கிறியாக்கா? என்ன துர்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? சொல்லுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல துர்கா, நான் உன்கிட்ட எதையும் மறைக்கல. என் முகத்தை பார்த்து சொல்லுக்கா. உன்னால என் முகத்தை பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா நீ என்கிட்ட இருந்து பெரிய உண்மையை மறைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல துர்கா. போதும்க்கா, எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு.